வந்து பாத்தீங்கன்னா இடியாப்பம் விற்க போகும்போது அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அவங்களுக்கு அறிமுகமாகறாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கண்மணி இடியாப்பத்த வந்து அவர் சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்குறாரு. செம்மையா இருக்கு. ஸோ அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "என்ன கண்மணி நீ என்னாச்சு? உன்னோட ஃபேமிலி என்னாச்சு? அவனோட ஹஸ்பண்ட் பிரச்சனைலாம் என்னாச்சு?" அப்படின்ற மாரி கேட்குறாரு. அவருக்கு எனக்கு சமீபத்தில ஒரு பிரச்சனையா இருக்கு. ஸோ அதனால அவர விட்டு நான் பிரிஞ்சு வாழ்றேன் அப்படின்னு அவங்க ஓப்பனா எல்லா விஷயத்தையும் சொல்லிர்றாங்க. அது எல்லாமே அவர் கேட்டுக்கிறாரு. "ஒண்ணும் பிரச்சனை இல்ல கண்மணி. நம்ம கம்பெனிலயே வந்து நீ வந்து உன்னுடைய இத வந்து குடுக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டான்னா, நான் ஏற்கனவே வந்து ஃபுட் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இது ஒரு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து ஒர்க்கர் பார்ட்னரா வந்து கூப்பிட்டுக்கிறாரு கண்மணிய, அவர் ஃப்ரெண்டு. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து கண்மணிய ரொம்ப புடிச்சு போயிருது. அவங்களோட ஒர்க்கு, அவங்களுடைய இது எல்லாமே வந்து சின்சியாரிட்டி எல்லாமே புடிச்சு போனதுக்கு பின்னாடி, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "கண்மணி நான் ஒரு விஷயத்த சொல்றேன் கேட்டுக்க. இப்ப வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நீ ஏற்கனவே வந்து ஹஸ்பண்ட விட்டு பிரிஞ்சிருக்க. ஸோ நான் வந்து உன்னைய விரும்புறேன். நீ என்ன ஏத்துக்கிறியா?" அப்படின்ற மாரிலாம் அவர் சொல்லி வராரு. ஆனா அந்த வார்த்தைய வந்து அவர் வாய் மூலியமா சொல்லாம, தன்னுடைய செயல்கள் மூலியமா கண்மணிய புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா கண்மணிக்கு வந்து அது புரியவே இல்ல. கண்மணிய பொறுத்தவரைக்கும் முழுக்க முழுக்க மனசுல அன்பு தான் இருக்கிறதுனால, இந்த விஷயத்த வந்து அவங்க நம்ம ஃப்ரெண்டு தான அப்படின்ட்டு நார்மலா எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மீறி வந்து அவங்களுக்கு தெரிய வருது. என்னடா இவர் வந்து நம்மள விரும்புறாரா அப்படின்ற மாரி நினைக்கிறாங்க. இதுக்கிடையில உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே வந்து ஃப்ரெண்ட் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அன்பிட்ட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் இது போடுறாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அன்போட டெக்னாலஜிய வந்து இவர் வந்து வாங்கிக்கிறாரு. ஸோ அன்பு இப்போதைக்கு சமீபத்தில வந்து தன்னுடைய கம்பெனிய திரும்ப வந்து ரீஓப்பன் பண்ண முடியாதனால, அவரோட டெக்னாலஜிய வாங்கி நம்முடைய கம்பெனியில வந்து இன்புட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போறாங்க. ஸோ 2 இடத்துலயுமே வந்து பார்ட்னர்ஷிப் போறாங்க. ஆனா இவங்க தான் ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அப்படிங்கிறது தெரியாம, அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, கண்மணிய வந்து அவரு முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு பொசசிவான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போறாரு. இது ஒரு கட்டத்துல வந்து அன்புக்கு ரொம்ப இடிகட்டா இருக்கு. என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கான் இவன்? அவன் என்னுடைய மனைவின்னு கூட அவனுக்கு தெரியாம இப்படி பண்ணிட்டு இருக்கானே! இத இவன் சொல்லலாம்ல, ஓப்பனா சொல்லாம பாரு எவ்வளவு தூரத்துக்கு வந்து சைலன்ட்டா இருக்கா அப்டின்ட்டு அவர் நெனைக்கிறாரு. ஆனா உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்மணிக்கு வந்து அத பத்தி எந்த விஷயமே தெரியாது. அவங்க வந்து ஒரு நார்மல் பொசிஷனா தான் அவங்க வந்து அத நெனைக்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனை வந்து இப்படியே கன்டினியூவா போயிட்டுருக்கு. இத கடந்து எப்படி வரப்போறாங்க? கண்டிப்பா அன்போட மனைவி தான் நம்ம கண்மணி அப்படிங்கிறது அவளோட ஃப்ரெண்டுக்கு எப்ப தெரிய போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஒரே இடத்துல வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல வந்து வெண்ணிலா வந்து உள்ள கிராஸ் ஆகுறாங்க. வெண்ணிலாவ பொறுத்தவரைக்கும், என்னடா பழையபடிக்கு கண்மணி இதே கம்பெனில வந்து நம்ம அன்பு கூடயே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காளே! இவள எப்படி நம்ம வெளியேத்துறது அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப வந்து அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு மனசுல வந்து ஒரு திங்கிங் வருது. ஸோ கண்மணிய வந்து நம்ம அதாவது வந்து கண்மணியோட ஃப்ரெண்டு வந்து பார்க்கறத வந்து அவங்க வாட்சிங் பண்ணிர்றாங்க. ஸோ அவர வந்து நம்ம ஏதாச்சும் வந்து நம்ம இது பண்ணி விட்டோம்னா, கண்டிப்பா வந்து நம்ம ரூட் கிளியர் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி ஒரு தவறான கண்ணோட்டத்துல வெண்ணிலா உள்ள நுழைஞ்சு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்றாங்க. இதெல்லாம் எப்படி முறியடிச்சு வரப்போறாங்க கண்மணி அப்படிங்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து